லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதாவது மாட்டுச்சந்தையில் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு பொட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும்ல, அதுபோல் அந்த மணப்பாறை தான் ரொம்ப பேர் போனது. அரசு அலுவலர்கள் வருவாய் வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், குறுவட்ட வருவாய் அலுவலர், நல்லத்தம்பி மேலாளர் நகராட்சி மணப்பாறை, கிராம நிர்வாக அலுவலர் செவலூர் கிராமம், இவங்கெல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் வண்ணாங்கோயிலில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர் கிராமம் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையினை விட அதிக அளவுக்கு வசூல் செய்வதாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 12/6/2025 11 மணி அளவில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் சில விவாதங்கள் நடந்தது. தோரங்குறிச்சியை சார்ந்த பழனிசாமி அவர்கள் விவசாய சங்கத்தினுடைய தலைவர், அவர் கடுமையாக பேசினார். அப்துல்லா பேசினார். அந்த டெண்டர் எடுத்தவங்க பேசினாங்க. இதில் விவசாய சங்கத்தில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டவர்கள் சுப்பிரமணியன் பிஜேபி மாவட்ட விவசாய அணி அவைத்தலைவர், துரைராஜ் மதிமுக விவசாய அணி, எம் செந்தில் குளத்தூர் பாசன விவசாயிகள் சங்கம், கேசி பழனிசாமி பசுமை புரட்சி பாசன விவசாயிகள் சங்கம், அப்துல்லா மானாவாரி இரவை பாசன விவசாயிகள் சங்கம், சிதம்பரம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. விவாதங்கள் கடுமையாக நடக்குது. அதில் அப்துல்லா போன்றவர்கள், கேசி பழனிசாமி போன்றவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ரவுடிகளை வைத்துக்கொண்டு பணம் வசூலிக்கிறீர்கள் என்று கடுமையாக விவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய தகவல், வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொன்னால், நீங்கள் போகும்போது மாட்டுக்கு வசூல் பண்ணுறீங்க, வரும்போது ஏங்க வசூல் பண்ணுறீங்க? மாடு விற்பனை செய்வதற்குன்னு போகிறாங்க. அப்புறம் மாடு விற்கிறாங்களோ விற்கலையோ, ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ ஆகலையோ, மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்கள்ட்ட எதுக்கு நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கடுமையாக பேசுகிறார். அதுபோல் ரவுடிகளை வைத்துக்கொண்டு வசூல் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதுபோல் மணப்பாறை வாரச்சந்தைக்கு வரப்பெறும் மாடுகள் உள்ளே செல்லும்போது மாடு ஒன்றுக்கு தலா 150, வெளியில் செல்லும்போது மாடு ஒன்றுக்கு தலா 300 ரூபா. கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது என்று அதிமுகவை சேர்ந்தவர்கள், மணப்பாறையை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். சரி, அது கட்சி விவகாரம், அதுக்குள்ள நம்ம போகல. அதுபோல் மணப்பாறை மாட்டுச்சந்தைக்கு மணப்பாறை நகராட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விபரத்தினை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் நிரந்தர இரும்பு பதாகை கொண்டு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நகராட்சியினுடைய மேலாளர் வந்திருந்தார். அவருடைய புகைப்படத்தை நம்ம காமிக்கணும். அந்த பதாகை வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல்னே தெரியல. பதாகை டெண்டர்தாரவங்க வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பு ஒரு வருவாய் கோட்டாட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, டெண்டர்தாரர் வைக்கட்டும், அதுக்கு என்ன செலவோ அதுக்கு மேலாளர் கொடுக்கட்டும்னு இப்படி பேசுகிறார். ஆக சீனிவாசன் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், பூசினது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற லோக்கலில் நினைப்பில் பேசுகிறாரா அப்படிங்கிறது நமக்கு உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அந்த போர்டு யார் வைக்கணும்? ஒரு மாட்டுக்கு உள்ளே போகும்போது இவ்வளவு, மாடு விற்கிதோ இல்லையப்பா, உள்ளே போகும்போது தொகை இவ்வளவு, 50 ரூபா தான் வசூல் பண்ணணுங்கிறாங்க. சரி, அதிகபட்சம் டெண்டருக்கு நிறையா 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம், 100 ரூபா வசூல் பண்ணலாம், 150 ரூபா அதுக்கு வசூல் பண்ணுறாங்க. அதுபோக ரிட்டன் வரும்போது 300 ரூபா பாருங்கள். ஏன்னா நீ மாடு விற்றுட்டா இவ்வளோ லாபம் அடைஞ்சிருப்பில்ல, எனக்கு 300 ரூபா கொடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி வசூல் பண்ணுற ரவுடி கும்பல் அந்த வேலையை செய்கிறார்கள் என்று அப்துல்லா போன்றவர்கள், நான் சொல்லலை, அப்துல்லா குற்றச்சாட்டை வைத்தார். கேசி பழனிசாமி குற்றச்சாட்டை வைத்தார். அதுபோக மணப்பாறை மாட்டுச்சந்தை ஒப்பந்ததாரர் வசூல் செய்யப்படும் தொகைக்கான ரசீதனை மணப்பாறை நகராட்சி அலுவலக தொடர்புடைய அலுவலக கையொப்பம் பெற்று அதற்கான ரசீது விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் அதை செய்யலை போல இருக்குது. அதனால் அப்துல்லா போன்றவர்கள் கடுமையாக பேசினார்கள். கேசி பழனிசாமி போன்றவர்கள் கடுமையாக பேசினார்கள். நகராட்சி நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை ஒப்பந்ததாரர் வசூல் செய்வதை நகராட்சி நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும். இங்கே அப்படிலாம் கிடையாது. யார் கண்காணிக்கிறான்? சமயபுரம் சந்தையில் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சமயபுரம் ஆட்டு சந்தையில் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்கே யாரும் கவனிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அமைச்சர்களால் கெட்ட பெயர் ஏற்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மீது பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் கிடையாது. ஆனால் பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை அரசு அதிகாரிகள், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் மணப்பாறை மாட்டு சந்தையில் போகும்போது 150 ரூபா, வரும்போது 300 ரூபா. கொடுமையிலும் கொடுமை. போகும்போது 300 ரூபா வாங்கிட்டு ரிட்டன் வாங்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வரும்போதும் வாங்கிக்கிறாங்க. மொத்தம் 450 ரூபா. மொத்தமாகவே வசூல் பண்ண வேண்டிய தொகையை 50 ரூபா தான். ஒரு மாடு கொண்டு போகும்போது 50 ரூபா தான் வசூல் பண்ணணும். சரி, 100 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னா 2 கோடி ரூபா டெண்டர் எடுத்துருப்பாங்க, ரைட்டு வைக்கிட்டு கொடுக்கலாம்.
ஆனால் போகும்போது 150, வரும்போது 300 என்னங்க? தேட்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது 50 ரூபா 75 ரூபா கேட்குறாங்க, ரிட்டர்ன் வரும்போது 75 ரூபா கொடுனா எப்படிங்க கொடுக்க முடியும்? அந்த கொடுமைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் மணப்பாறை வார மாட்டுச் சந்தைக்கு செவ்வாய்க்கிழமை என்று வரப்போகும் மாடுகள் அனைத்தும் திருட்டு மாடுகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கத்தை சார்ந்த அப்துல்லா, கேசி பழனிசாமி போன்றவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். திருட்டு மாடு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, மணப்பாறை வார மாட்டுச் சந்தையில் கண்காணிப்பு கேமரா அமைத்தர வேண்டும் என்று தெரிவித்தார்கள். கேமராலாம் கிடையாதுங்க. கேமரா இருந்தால் தான் அங்கே அடியாட்கள் கொண்டு வசூல் செய்யப்படுகிறதா, அல்லது போகும்போது 150 ரூபா வசூல் செய்யப்படுகிறதா, ரிட்டர்ன் வரும்போது 300 ரூபா வசூல் செய்யப்படுகிறதா, மாடு விற்கிதா இல்லையா, திரும்பி வரும்போது 300 ரூபா எதுக்கு கேட்குறாங்க? எவ்வளோ பெரிய கொடுமை! இப்போ விவசாயிகள் தர இருக்க மாடு கொடுத்து இடையில போலீஸுக்கு வாகனத்துக்கு மறித்து அதுக்கு காசு கொடுத்து எவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் எப்படி இது பண்ணுறது? சரி, மாட்டுச் சந்தையில் குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் நகராட்சி நிர்வாகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது நகராட்சி ஆணையர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து விடுவார்கள். பெரம்பலூர் நகராட்சியில் கோடி கோடியாக கொள்ளை நடக்கும். அந்த நகராட்சி ஆணையரை இந்த மாவட்டத்தை தாண்டி வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லி நகராட்சி இயக்குனர் உத்தரவு போட்டாங்க. நீதிமன்றமும் உத்தரவு போட்டுச்சு. அந்த அளவுக்கு இந்த நகராட்சி ஆணையர்கள் செய்யக்கூடிய ஊழல், முறையீடு, கொள்ளை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நகராட்சி மேனேஜராக இப்போ இருக்கிறவரோட சொத்து மதிப்பை ஆய்வு பண்ணால் எவ்வளோ ஊழல் முறையீடுன்னு தெரியும். அவர் பேசும்போது தடுமாறுறாரு. இந்த போர்டு வைக்கிறதுல எவ்வளோ வசூல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத போர்டு வைக்கிறதுல அது பெரிய பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அப்போ ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி ரவுடிகளை கொண்டு பணம் வசூல் செய்வது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று அப்துல்லா பழனிசாமி சொல்வது உண்மையா என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, பழனிசாமியும், கேசி பழனிசாமியும் அப்துல்லா அவர்களும் சொல்லுகிறார்கள். அதுபோல் மாட்டுச் சந்தையில் செயல்படும் கால்நடை நாட்களில் மருத்துவர் மற்றும் நடமாடும் மருத்துவ ஊர்தி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மருத்துவ ஊர்தி, கழிப்பறை வசதி எதுவுமே இல்லை. விவசாயிகள் ஏற்கனவே அங்கே விவசாயத்துலேயும் நஷ்டம் அடைஞ்சு தான் மாட்டை கொடுமையிலும் கொடுமை ஏதாவது ஒரு ரேட்டுக்கு விற்கலாம், ஒரு நல்ல மனுஷன் ஏதாவது நான் கூடுதலான ரேட்டு கொடுத்து வாங்கிக்குவாங்கன்னு ஒரு ஆசையில் வர்றாங்க. 10 மாட்டை வைத்தமா, ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தமா, ஒரு ஒரு பள்ளி மாணவியர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, ஏதோ ஒரு வறுமையில் தான் உடையாறாங்க. அவர்களையும் ஏமாற்றுகிற போக்கில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. மணப்பாறை நகராட்சி நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூல் செய்வது உறுதி செய்யப்பட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் சொல்றாரு. ஏங்க, இதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக வசூல், போகும்போது 150, வரும்போது 300 ரூபா. நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த திமுக ஆட்சியில் இப்போ 2 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக வசூல் செஞ்சுருக்கீங்க. சரி, நீங்கள் வசூல் செய்த தொகை எவ்வளவுன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு விசாரணை வச்சு 5 கோடி வசூல் பண்ணியிருக்கியா, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்திருக்கியா, 1 கோடி ரூபா அரசு கஜானால் வை அப்படின்னு சொல்லி சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை. அப்போ அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு, இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆதரவாக இருக்கிறார்களா தனியார்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் சொல்லலை, அப்துல்லா சொல்றார், கேசி பழனிசாமி சொல்றார். நகராட்சி சார்பில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டது. மணப்பாறை மாட்டுச் சந்தையில் நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்வதாக வரப்பெற்ற புகார் தொடர்பாக 22/4/2022 மணப்பாறை நகராட்சியில் அலுவலகத்தில் அனுமதி பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது. அனைவரும் நடவடிக்கை விவரம் வழங்கப்பட்டது என தெரிவித்தார். அப்போ ஒப்பந்தக்காரர் பின்வருமாறு தெரிவித்தார்னு சொல்றாங்க. மணப்பாறை நகராட்சியில் நிர்ணயம் செய்யப்பட்ட கடன் தொகைகளை மட்டும் வசூல் செய்வதாகவும் இனிவரும் காலங்களில் அதற்கான ரசீது வழங்குவதாகவும் தெரிவித்தார். கூடுதலாக கட்டணத்தை எதுவும் வசூல் செய்யப்பட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்து எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். 1 வாரம் தான் கரெக்டாக வசூல் பண்ணுவாங்க. அப்படியே வெளியில் வரும்போது அப்துல்லா, கேசி பழனிசாமி போன்றவர்கள் சொல்லுகிறார், 1 வாரம் தாங்க வசூல் பண்ணுவாங்க, அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கேமரா வைத்து இந்த மாட்டுச் சந்தையில் செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா எந்த ஒரு கிழமையிலையோ மாட்டுச் சந்தை நடைபெறுகிற காலகட்டத்தில் கேமரா வைத்து அங்கங்கே ஒரு 10 கேமரா வச்சு நகராட்சி ஆணையர் நேரடியாக பார்க்கணும், வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் நேரடியாக பார்க்கணும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய துணை ஆட்சியர் அதிகமானா அவங்க நேரடியாக பார்க்கணும். சரி, மணப்பாறை கூட்ட நடவடிக்கை முடிவு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அதில் சொல்லியிருக்காங்க. முடிவில் என்ன தீர்வு ஒழுங்காக கிடைக்குமா, அதுபடி தொடர்ந்து நடக்குமா, மணப்பாறை நகராட்சி நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வசூல் தொகை விவரத்தை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சந்தையின் முகப்பு இருப்பில் பதாகை மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும், அதன்படி ஒப்பந்ததாரர் ரசீது வழங்கப்பட்டு வசூல் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு தெரிவிக்கப்பட்டது. வார சந்தைக்கு வரப்பெறும் மாடுகள் வாகனங்களுக்கு உள்ளே செல்லும் போது மட்டும் நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டண தொகையை வசூல் செய்ய வேண்டும், வெளியில் செல்லும் போது மீண்டும் வசூல் செய்யக்கூடாது என முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. மணப்பாறை நகராட்சி நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூல் செய்வது தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் புகார் உறுதி செய்யப்பட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்திட நகராட்சி நிர்வாகத்தினர் ஒப்பந்தம் விதிகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதுங்கிறாங்க. நகராட்சி மேலாளர் இல்லைங்க, ஆணையர் வேற ஒருத்தர் மாறிட்டார், இன்னொருத்தர் வரணும். எப்போ 6 மாதமாக நகராட்சி ஆணையர் மணப்பாறை நகராட்சிக்கு வரல.
ரொம்ப கொடுமை. அந்த நகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அந்த நகராட்சி மேனேஜர் முகத்தை பார்த்தாவே, அவர் பேசுகிறத பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ மணப்பாறை மாட்டுச்சந்தையில் எவ்வளோ இந்த நகராட்சி ஆணையர் இருந்துட்டு போனவர் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பார், இந்த மேனேஜருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், இவர் தடுமாறுறதை வச்சே நமக்கு தெரியுது. சரி, மணப்பாறை மாட்டுச்சந்தையில் கண்காணிப்பு கேமரா அமைத்திட பராமரித்திட முடிவு செய்யப்பட்டது. மாட்டுச்சந்தையில் குடிநீர் வசதி, இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வாரச்சந்தையில் கண்காணித்திட செவலூர் கிராம நிர்வாக அலுவலர், மணப்பாறை குறுவட்ட ஆய்வாளர், நகராட்சி மேலாளர் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அலுவலர்கள் கண்காணிப்பு பணி செய்திட வேண்டியது மேற்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க. எல்லாருமே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் அப்துல்லாவை கூப்பிட்டு சொல்கிறேன், கேசி பழனிசாமி, இன்னும் ஒரு சில பேர் இருக்க வேற முன்னாடி அந்த மாட்டு சந்தையில் டெண்டர் எடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எந்த கெட்ட பேரும் இல்லையா. அவர் சொல்கிறாரு, ஒரு வாரம் தாங்க இந்த வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் சொல்லக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு முடிவுக்கு ஒரு வாரம் தாங்க கட்டுப்படுவாங்க, அதுக்கப்புறம் இவர் வசூல் வேட்டையை ஆரம்பித்து விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு கொடுமை நடக்கிறது என்று கெட்ட பேர் வளரக்கூடிய இந்த மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் தான் கவனிக்கிறாரா இல்லையா? அதனால தான் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் அடுத்த முறை திமுக வெற்றி பெறாது, யாருக்கு கொடுத்தாலும் வெற்றி பெறாதுங்கிறாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் கண்காணித்து மணப்பாறை மாட்டு சந்தையில் எந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு, ஏழை எளிய விவசாயிகள் மாடு விற்பனை செய்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை கண்காணித்து மாவட்ட ஆட்சியரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியரும் அதுபோல் மணப்பாறை வட்டாட்சியர் அப்புறாணியாக உட்காந்துருக்காரு. அவர் நல்ல மனுஷன் போல இருக்கு, அவர் மேலே எந்த தப்பும் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, அப்புறாணியாக உட்காந்துருக்காரு. நாம் என்ன சொல்கிறோம்னா, மாட்டு சந்தைக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு மாடு விற்பனை செய்யவங்களுக்கு போகும்போது ஒரு தொகை 100 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணக்கூடாது. 50 ரூபா வசூல் பண்ணணும். டெண்டருக்கு கூட கொடுத்துருப்பாங்க, ரைட்டு 100 ரூபா. ரிட்டர்ன் வரும்போது வசூல் செய்யக்கூடாது. கழிப்பறை வசதிகளை செய்யணும், கேமரா வசதி செஞ்சு கொடுக்கணும். அங்கே மாட்டு சந்தையில் கிராம நிர்வாக அலுவலர் அங்கே இருக்கணும், அங்கே இருந்து பார்க்கணும், தலையாரி இருக்கணும். இதனையெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் இன்னும் கூடுதலான நடவடிக்கை எடுத்து இன்னும் கூடுதலாக கண்காணித்து தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பார்களா? வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் அவர் நல்ல டைப்பாக பேசுகிறார், மற்றவங்கள விட இறுக்கமாக இருப்பாங்க. இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியரோட உதவியாளர் அண்ணாதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்காங்க அப்படியே. ஆனால் சீனிவாசன் ரொம்ப இயல்பாக பேசுகிறாரு, நல்ல மனுஷன் மாதிரி தான் தோணுது. என்ன நடக்க போகுது மணப்பாறை மாட்டுச்சந்தையில் இனி வரும் காலகட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஸ்க்ரீனில் நம்பர் வரும், இந்த நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டு மாட்டுச்சந்தையில் என்னென்ன முறையில் அடாவடித்தனம் நடக்கிறது, நகராட்சி மேலாளர், நகராட்சி நிர்வாகம் இதுபோல் தவறு செய்கிறது அப்படிங்கிற தகவலை நமக்கு தொடர்ந்து தாருங்கள். ரகசியம் பாதுகாக்கப்படும். அச்சமின்றி சமரசமின்றி இலகரம் டிவியில் தொடர்ந்து செய்தி வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.